ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு கேஷுவல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட தாட்ஸை எனக்கு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இன்றைக்கி குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க. அதனால் ஹஸ்பண்ட் கிட்ட நொச்சி இலை கிடச்சா கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே டெய்லி மழை பெஞ்சிட்ருக்கனால குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது, அப்புறம் தொடர்ந்து இருமலாக இருக்குதா, அதனால் நொச்சி இலை போட்டு தண்ணி காய வச்சு குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு கிடச்சிதுன்னு கொண்டு வந்திருந்தாங்க. காலையில் அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே போல் இது என்னன்னு தெரில, இந்த ஊர் டிஷ் போல். நானும் உளுந்து வடைன்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட் என்னவோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இனிப்பாகவும் இல்லை, உப்பாகவும் இல்லை. அப்படியே ஒரு ப்ளெயினாக என்னவோ சும்மா ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதில் டொமேட்டோ கெச்சப் தான் போட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் பெரிய குட்டிக்கு மாங்காய் ஊறுகாய் இருந்தால் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். சரி, அவனுக்கு வச்சு கொடுத்துட்டு இன்றைக்கி நான் எதுவுமே பிளானே பண்ணலை. பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது சொல்லிட்டு மாவு வேறு இல்லையா, அதனால் ஒரே குழப்பமாக இருந்தது. கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தது. சரி, திடீர்னு மைண்டுக்குள்ளே ஒரு பிளான் உதயமாச்சு. என்ன ரெசிபிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இந்த கேப்சிகம் ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக எனக்கு என்ன ஷேப் வருது எல்லாம் போட்டு தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ளேவருக்காக வீட்டில் என்னென்ன இருக்கோ ஒரிகானோ, அதுக்கப்புறம் சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர், ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டுட்டேன். கேப்சிகம் மட்டும் பச்சையாக சாப்பிட முடியாதுல்ல, அதனால் அது கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு அதை அடியில் வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சம் வெந்துருச்சு. கேப்சிகம் எப்போவுமே கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும். அதுக்கப்புறம் முட்டையை நல்லா பெப்பரும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மேலே அதை ஆம்லேட் மாதிரி ஊற்றிடுவோன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கேட்டாங்க, என்னம்மா பண்ணுற அப்படின்னு. என்னன்னே தெரியல, ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபில்லிங்காக இருக்கும். ஹஸ்பண்ட் என்னை நம்புவார். எது செஞ்சாலும் கடைசியில் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மேலே கலந்து வச்ச முட்டை லிக்விடும் அது நல்லா ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஊற்றிட்டு திரும்ப கொஞ்சம் எண்ணெய்லாம் போட்டேன், அது வேகணும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை, அது எப்படி வருமோன்னு சொல்லிட்டு. திருப்பும் போது எதாவது உடச்சிருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் ஹஸ்பண்ட் சொன்னார் பாருங்கள், இதுதான் எக் ரோல் அப்படி சொல்லிட்டு. நிஜமாக நான் எக் ரோல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. ஆசைப்படுவேன். ஆனால் இங்கே நம்ம வெளியில் போனோன்னா விதவிதமாக சாப்பிடுவாங்க. அது பேரெலாம் என்னன்னே தெரியாது. நம்ம பேர் தெரியாமல் என்னென்னு போய் கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஊற்றுலாம் பார்த்துட்ருப்பேன். சமோசா, மோமோஸ் இதை தவிர எதுவுமே சாப்பிட்டதில்லை. நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துடும். அதே போல் பானிபூரியெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் பானிபூரி சாப்பிட்டுட்ருப்பாங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் பார்த்தா டெம்ப்டெல்லாம் ஆகாது. ஆனால் நம்ம ஊரில் பஃப்பை பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். வெஜிடபிள் பப்ஸ்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது ஈவினிங் டைமில் 2 வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன். அதே ஃப்ளேவரில் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயாச்சும் நம்ம தேடினா கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி இருக்குமா, உள்ளே என்ன ஸ்டஃப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் இருக்காது வாங்கி சாப்பிட்றதுக்கு. ஹஸ்பண்ட் கொடுத்தேன், ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குட்டீஸ் வீட்டில் இருக்கும்போது ஹஸ்பண்டாக இருந்தார்னா கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ரிலாக்ஸானா எதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு தான். நம்ம தனியாக இருந்தோம்னா அவ்வளோதான், கத்திகிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டே இருப்பாங்க. ஊர்லேருந்து யாராச்சும் கால் பண்ணால் குழந்தைங்கள கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணுவேன், நம்ம குழந்தைங்கள அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறோமோ, குழந்தைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, நாம் தான் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறோமோன்னு சொல்லிட்டு. சிக்கன் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சிக்கனில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி 3 விதமாக செய்ய போகிறேன். கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் வறுவல் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிரேவி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டுக்கு திரும்ப நான் கிச்சனில் போய் சமைக்கணுன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். முன்னாடியே முடிச்சு வச்சுட்டோன்னா நைட்டுக்கு சப்பாத்தியோ இல்லை தோசை ஏதோ ஒன்று போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதனால தான் சிக்கன் கொஞ்சமாக கடலை மாவு மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி சிக்கன் 65க்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ணோன்னா நல்லா ஜூஸியாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ரொம்ப டீப்பாலாம் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. 65 மாதிரியே இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணோன்னா நல்லா சாப்பிட்டா வெந்து வந்துடும், ஜூஸியாக கிடைக்கும். மெயினாக தெறிக்காமல் இருக்கும். நல்லா வெந்து வந்துருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நான் கொஞ்சமாக வெங்காயமும் தக்காளியும் ஃபைனலாக ஆட் பண்ண போகிறேன். நம்ம சாப்பிடும் போது அந்த தக்காளி வெங்காயம்லாம் கடிப்படும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நான் நினைப்பேன், நம்ம ஊரில் இருந்தால் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். குழந்தைங்க மார்னிங் போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. நமக்கு இங்கே வந்து ரொம்ப டைம் பிஸியாக போகுது, ரெஸ்ட்டே இல்லைன்னுலாம் நினைப்பேன். ஆனால் சில நேரத்தில் நினைப்பேன், நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. யாருக்கு என்ன நடக்கணும், எப்போ நடக்கணும் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். எல்லாத்துலேயும் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும், ஒரு மைனஸும் இருக்கும். அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நான் சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்குவேன். பிரியாணி வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஆஸ் யூஷுவல். குக்கரில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஆனால் எனக்கு சட்டியில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். டைம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி டக்குன்னு பண்ணிட்டுருது. பிரியாணி ரெசிப்பிலாம் நான் எதுவும் ஷேர் பண்ணல. ஆல்ரெடி நம்ம சேனலில் அதிகமாக பிரியாணி ரெசிபி தான் இருக்கும். வீட்டில் தயிர் இல்லை, லேட்டாக தான் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் தயிரும் வாங்கி வைக்கல. திரும்ப வந்து கடைக்கு அனுப்புறதுக்கும் மனசு இல்லை. இருக்கிறத வச்சு சாப்பிட்டாச்சு. கொஞ்சமாக அந்த குழம்பு வச்சுருந்தேன்ல, அது கூட வந்து கேரட்டும் வெள்ளரிக்காயும் வச்சு இந்த வறுவலும் வச்சு சாப்பிட்டாச்சு. குழந்தைங்க வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பிரியாணி இருந்தாவே ஒரு சந்தோஷம்தான். இந்த பிரியாணி ட்ரெண்டெல்லாம் எப்போ ஆச்சுன்னு தெரியல. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏதாச்சும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா ரேராக தான் பிரியாணிலாம் வாங்கி தருவாங்க. கேட்ட உடனேலாம் வாங்கி தர மாட்டாங்க. அதுவும் மோக்ஷித் குட்டி வந்து எப்போ நினச்சாலும் அம்மா பிரியாணி, அம்மா பிரியாணி. ஆனால் நானும் டக்குன்னுலாம் பண்ணி கொடுத்துட மாட்டேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ், ஃபஸ்ட்டில் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸாக மாறிடுச்சு. பிரியாணி நல்லதாக கெட்டதெல்லாம் தெரியல, ஆனால் அது சாப்பிட்டா ஒரு பேரானந்தம் அப்படி தான் இருக்குது. சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாலோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க முடியல. சந்தைக்கு போகிறதா இருந்துச்சு, வரியான்னு கேட்டிருந்தாங்க. சரி கிளம்பிட்டேன். வெதர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ரைட் போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருந்தார். டமால்னு சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கார் வந்து முட்டிருச்சு. அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் தான் இருக்கோம். அவர் வந்து ஹெல்மெட் போட்டதுனால அவருக்கு வந்து பெருசாக அடி இல்லை. அந்த பேரிகேட்டில் கண்டிப்பாக அடிபட்டிருக்கும் ஹெல்மெட் போடாட்டி. ஆனால் ஏஞ்சி நடந்துட்டார். அதை பார்த்ததுலேருந்து மைண்ட் அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. ஒன்றுமே புரியல. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாம் வேறு நேர்லையே. அது ஒரு மாதிரி இருந்தது. ஹெல்மெட்டோட அவசியத்தை வந்து நான் இன்றைக்கி கண்ணால் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்து நான் ஹெல்மெட் போட்டு போகல. எப்போவுமே வந்து இங்கே ஹெல்மெட் போடாமலாம் போகக்கூடாது. குழந்தைங்களுக்கு ஹெல்மெட் போடணும், ரூல்ஸே இருக்குது. இன்றைக்கி என்னவோ ஹெல்மெட் போட வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். சரி ஃப்ரீயாக இருக்கட்டும்னு சொல்லி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. வழக்கம் போல் பார்த்த காய்கறியை தான் பார்த்தோம். இன்றைக்கி என்ன வாழைத்தண்டு பார்த்தேன். வாழைத்தண்டு பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் அது ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னாரு. கட் பண்ணி கூட காட்டுறேன் அப்படின்னாங்க. அது வந்து 200 ரூபா சொன்னாங்க ஒரு பெரிய துண்டு. ரொம்ப விலை அதிகமாகவும் சொன்னாங்க. அது பார்க்குறதுக்கும் நல்லா இல்லை. விலை வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு சில காய்கறி வேணால் கம்மியாக இருக்கலாம். தக்காளி பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஒரு நாட்டு தக்காளி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த ஜாம் தக்காளி தான் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் கண்டிப்பாக வந்து காய்கறியில் வந்து இந்த வெள்ளரிக்காய் இருக்கும். அதையும் வாங்கிட்டு, இது வந்து காட்டு கலாக்காய் நாங்கள் சொல்லுவோம். இதை வந்து பார்த்த உடனே ஹஸ்பண்ட் வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஒன்று எடுத்து கடிச்சு பார்த்தேன். ரொம்ப புளிப்பு, குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டேன். அதே போல் கோவக்காய் வந்து எப்போவுமே நாங்கள் வாங்குறத விட இது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. நாட்டு கோவக்காய்ன்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு, எப்போவுமே வாங்கின காய்கறியே தான் ரிப்பீட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், வேறு என்ன பண்ணுறது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடைக்கும். டேஸ்ட்டு கூட வந்து காய்கறி வந்து ஊருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இங்கே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஊரில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.